புலிக்கொடி சோழன் கடல் படை கப்பல் கொடி ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள்ள கொடி சோழன் கடல் படை கப்பல் கொடி ஈழம் காக்கும் ஆயிரம் படைகள் ஆயிரம் பரிரும் எங்கள் மண்கடியும் பறக்குதி பறக்குதி புலிக்கொடி சிறக்குதி சிறக்குதி தமிழ்கொடி சோழன் கடல் படை கப்பல் கொடி ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள்ள கொடி சோழன் கடல் படை கப்பல் கொடி ஈழம் காக்கும் ஆயிரம் படைகள் ஆயிரம் பரிரும் எங்கள் மண்கடியும் பறக்குதி பறக்குதி புலிக்கொடி சிறக்குதி சிறக்குதி தமிழ்கொடி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு நாங்கெல்லாம் ஒரே அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்தவங்க தான். இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு இடமில்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இங்க மக்களோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா இந்த காங்கிரஸ் கட்சி பின்னாடி நடை இருக்க கூடாது. டீ பார்ட்டி தேநீர் இருந்துக்கலாம் போக கூடாது. காங்கிரஸ் சனியன் அது யார் சுமந்தாலும் சரி, திமுக சுமந்தாலும் சரி, அண்ணா திமுக சுமந்தாலும் சரி, ஆண்டவனே சுமந்தாலும் சரி, தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பதுதான் நிலை. நான் தமிழனாக பிறந்ததற்கு என்னால் ஒரு சிறு பணியை செய்துவிட்டேன் என்ற மகிழ்ச்சி. காங்கிரஸை ஒழிப்பதில் சீமானோடு சில நாட்கள் பணியாற்றினேன். தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை கேப்டன் பிரபாகரன் என்று இந்த உலகுக்கு அறிமுகம் செய்தேன். இன்று 20 வருஷம் கழித்து நீங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ராஜீவ்காந்தியை கொலை செய்வர்கள் இவர்கள் அல்ல, வேறொரு கூட்டம் இருக்கிறது என்று. அதனால் தான் என் படம் குற்றப்பத்திரிகை தடை செய்யப்பட்டது. ராஜீவ்காந்தி மரணத்தின் போது வாழப்பாடி ராமமூர்த்திக்கு எதுவும் நடக்கவில்லை, கருப்பையா மூப்பனாருக்கு எதுவும் நடக்கவில்லை, லதா பிரியகுமாருக்கு நடக்கவில்லை, மரகதம் சந்திரசேகருக்கு நடக்கவில்லை. செத்தவன் பகரும் 19 பேர், 12 பேர் போலீஸ்காரர்கள், 7 பேர் பொதுமக்கள், ஒரு காங்கிரஸ்காரன் கூட சாகலை. உங்களுக்கு எல்லாம் ராஜீவ்காந்தி செத்து போவார் தெரியுமா? நான் கேட்ட ஒரே கேள்வி இதுதான். ஒரே ஒரு காங்கிரஸ்காரன் கூட சாகவில்லையே, அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ராஜீவ்காந்தி சேவப்போர் தெரியுமா? என்னோட ஐயம் இவர்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் உண்மையான குற்றவாளிகள் இவர்கள் தான். பொய்யான குற்றவாளியை நீங்கள் கூண்டில் ஏற்றிருக்கீர்கள் என்று நான் நன்று பட்டயம் எடுத்து கூறினேன். அந்த ஒரே காரணத்துக்குத்தான் இந்த படம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான படம் என்று சொல்லி ஏறக்குறைய 14 வருடங்கள் அந்த படம் தடை செய்யப்பட்டது. இப்போது வெளியிட்டால் கூட உண்மையிலெல்லாம் எடிட் செய்து, உண்மையிலெல்லாம் சென்சார் செய்து ஏறக்குறைய 6000 அடியை படத்திலிருந்து வெட்டி எறிந்து இன்று துக்கடாக படம் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தால் கூட இன்று பாதி உண்மை வெளிவந்திருக்கிறது. இன்று அடுத்த வருடம் மீதி உண்மையும் வெளிவரப்போகிறது. ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு முன்னால் என் மக்கள் 1.5 லட்சம் பேர் இருந்தார்களே என்ற வருத்தம் எங்களுக்கெல்லாம் இதயம் முழுக்க, உடல் முழுக்க, உணர்வு முழுக்க இருந்தது. இப்போது ஒரு சிறிய மகிழ்ச்சி. இதற்கு காரணமான இன துரோகிகளை இந்த நாட்டை விட்டு, என் மாநிலத்தை விட்டு விரட்டி விட்டோம். ஆனால் அது போதாது நண்பர்களே. இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய போராளிகளுக்கு, இயக்க போராளிகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றேன். நீங்கள் கூட்டம் கூடும்போது இங்கு வந்திருக்கின்ற சொல்லப்படுகின்ற கருத்துக்களை சுமந்து கொண்டு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து கொண்டு சென்று விடுவது மட்டுமல்லாமல், எந்த கருத்துக்களை உங்கள் மண்டைகளிலே, உங்கள் இதயங்களிலே ஏற்றுக்கொள்கின்றீர்களோ அந்த கருத்து ஒரு நகரமாக, ஒரு கிராமமாக, ஒரு தெருவாக ஒவ்வொரு மனிதரின் இதயத்திலும் சென்று பதிய வேண்டும். நாம் தமிழர் கட்சி கட்டமைக்கப்பட வேண்டும். வெறுமே வந்து
கூச்சல் போட்டுக் கொண்டிருப்பதால், ஆரவாரம் செய்வதால் நம்முடைய கேள்விகளுக்கான விடை கிடைத்து விட முடியாது. அதிகாரம் எங்கு பிறக்கிறதோ அந்த அதிகாரம் பிறக்கின்ற இடத்தில் நாம் சென்று அமர வேண்டும். அப்பொழுதுதான் நமது இனத்திற்கான உண்மையான விடிவு பிறக்கும். ஒரே ஒரு சந்தோஷம், இல்லாத திராவிடம் என்பது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கு, தமிழ்நாடு, மலையாளம். இன்று திராவிடம் எங்கு இருக்கிறது தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடம் இருக்கிறது. ஆந்திராவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, மலையாளத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடம் இருக்கிறது. இல்லாத திராவிடத்தை பேசிக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் என்று சொல்வதற்கே நமக்கு 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த தமிழர் இன்று தமிழர்கள் மட்டும்தான். நான் யோசித்து பார்க்கிறேன். வரும்போது கூட சகோதரர் சீமானிடத்தில் சொன்னேன், தம்பி, எல்லாரும் அவ மாநிலத்தை இது எம் மாநிலம் நினைக்கிறான். ஆந்திராக்காரன் இது என்னோட மாநிலம் நினைக்கிறான். கர்நாடகாரன் இது எம் மாநிலம் நினைக்கிறான். மலையாளத்துக்காரன் அவன் மாநிலம் நினைக்கிறான். ஆனா தமிழ்நாட்டை மட்டும் இது எல்லாரும் நம்ம மாநிலம் நினைக்கிறானுங்கப்பான்னு சொன்னேன். தமிழ்நாட்டில் இது எம் மாநிலம் சொல்ற தமிழனுக்கு எங்கேயாவது ஒரு மாநிலம் இருக்கா கேளுங்க. தமிழ்நாட்டில் இது என்னோட மாநிலம் சொல்றதுக்கு உங்களுக்கு யாராவது ஒரு உரிமை இருக்கா? யாருக்குமே இல்லை. நம்ம தமிழர்களுக்கு இல்லை. குறைஞ்சபட்சம் இப்ப நாம் தமிழன் சொல்லுகிற ஒரு கட்சியாவது ஆரம்பிச்சிருக்கோம். விரைவில் தமிழ்நாடும் எமக்கே என்று சொல்லுகின்ற நிலை வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரலாற்று பெருமை மிக்க வேலூர் மண்ணிலே ஐநா போர்க்குற்ற விசாரணைக்கு ஆதரவாகவும் முள்வேலி கம்பிகளுக்குள் முடங்கி கிடக்கிற இம்மக்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராஜீவ் காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடி கிடக்கிற என் அருமை தம்பி பேரறிவாளன் ராபர்ட் பயாஸ், முருகன் சாந்தன், அண்ணன் ஜெயக்குமார், தம்பி ரவிச்சந்திரன், அருமை அக்கால் நளினி ஆகியோர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிற எழுச்சியும் புரட்சியுமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகதைந்து கலந்து சிறப்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமகன் எங்கள் ஐயா பேராசிரியர் தீரன் அவர்களே, உணர்வாகவும் அறிவாகவும் ஆற்றலாகவும் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிற என் அண்ணன், என் தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு, என்னை போலவே தம்பிகளாக இருக்கக்கூடிய என் அன்பு தம்பிமார்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, உலகெங்கும் வேர் பரப்பி வாழ்கிற என் தமிழ் சொந்தங்களே, என் உயிருக்கு இனிப்பான என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை செலுத்துகிறேன். இந்த நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு மழை விழுந்தது. போன ஆண்டு கோடைதானே மழை வராது என்று நினைத்து மதுரையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தொடக்க விழாவை தொடங்கினோம். அப்போதும் மழை பெய்தது. ஒன்றை உணர்த்துகிறது, எங்கள் கண்ணோடு சேர்ந்து விண்ணும் அழுகிறது என்பதை ஒவ்வொரு ஆண்டும் என் இனம் அடைந்த துயரத்தை தாங்காது எங்களோடு சேர்ந்து வானும் அழுவது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. மேடைக்கு பின்புறம் வைக்கப்பட்டிருந்த பதாகையை காற்று வீழ்த்திவிட்டது.
ஆனாலும் என் அன்பு சொந்தங்களே, எதனாலும் வீழ்த்த முடியாது, இயற்கையாலும் வீழ்த்த முடியாது என் தலைவனையும் அவர் ஏந்திய புலிக்கொடியையும் என்பதை மறுபடியும் என் தம்பிகள் ஏற்றி நிறுத்தி இருக்கிறார்கள். விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்காகவே என்ற எழுச்சி முழக்கத்தோடு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஒன்றாய் விழுந்தால் 9ஆய் எழுவோம் என்று என் தேசிய தலைவர் கூறியது போல லட்சமாய் விழுந்தோம், கோடியாய் கூடி எழுந்து நிற்கிறோம். ஏன்? நாங்கள் இழந்ததற்காக கண்ணீர் சிந்துபவர்கள் அல்ல, லட்சியத்திற்காக ரத்தம் சிந்துபவர்கள். எனவேதான் நாங்கள் விழுந்ததெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்காகவே என்று குரல் எழுப்பி முழங்கி கூடி நிற்கிறோம். கடந்த 2010 இதே மே 18ஆம் நாளில் மதுரையிலே நாம் தமிழர் என்கிற இயக்கம் அரசியல் கட்சியாக அறிவிக்கப்பட்டது. கட்சி தொடங்கி 7 மாசத்தில் 2 மாதத்தில் அந்த ஒரு போராட்டத்தில் 5 மாதம் நான் சிறைப்படுத்தப்பட்டேன். சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு தேர்தல் வந்துவிட்டது. ஓராண்டுக்குள் என்ன சாதித்தாய் என்று எல்லோரும் கேட்கலாம். என் இனத்தின் எதிரிகளை கொன்றொழித்தோம், வீழ்த்தி காட்டினோம். இந்த தேர்தல் களத்திலே எல்லோரும் இந்த அரசியல் களத்திலே தேர்தலாக பார்த்தார்கள். நாம் தமிழர் கட்சி, அதில் இருக்கிற என் தம்பிமார்களும் நானும் அதை யுத்த களமாக பார்த்தோம். யாருக்குமான யுத்தம்? என் இனத்தை கொன்ற காங்கிரஸ் கட்சிக்கும் இன உணர்வுள்ள தமிழர்களுக்குமான யுத்தம். இந்த தேர்தலை பிரபாகரன் தம்பி சீமானுக்கும் சோனியா காந்தி அவருடைய மகன் ராகுல் காந்திக்கும் நடக்கிற சண்டையாகத்தான் நான் கருதினேன். என் தாயிலம் தமிழீழ மண்ணில் என் இனத்தை கொன்று ஒழிப்பதற்கு சிங்கள இனவரி அரசிற்கு 2 கரமும் கொடுத்து உதவுகின்ற காங்கிரஸ் கட்சியை என் இன்னொரு தாயிலம் தமிழகத்திலே நிர்மூலமாக வீழ்த்தி காட்டுவேன் என்கிற லட்சிய உறுதியோடுதான். என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு தலைவன், என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்களை பெற்ற எங்கள் வீர மாதா அம்மையார் பார்வதி அவர்களுடைய புனித சாம்பல் எனக்கு வந்தது. என்னை போலவே ஐயா நெடுமாறன் அவர்களுக்கும் அண்ணன் வைகோ அவர்களுக்கும் வந்தது. அவர்கள் இருவரும் கடல் நீரிலே கரைத்தார்கள். நான் பத்திரமாக என் அறையில் இன்னும் வைத்திருக்கிறேன். என்றைக்கு என் லட்சியத்தை தொடுகிறனோ அன்றுதான் என் தாயின் சாம்பலை நான் கரைப்பேன். என் தாயின் புனித சாம்பல் மட்டுமல்ல, என் உடன் பிறந்தவர்களே, என் உயிருக்கு இனிப்பான என் தமிழ் சொந்தங்களே, என் தமிழ் சொந்தங்கள் உறங்கி கிடந்த போது அவர்களை உசுப்புவதற்காக தீக்குச்சியாக மாறி வெந்து செத்தானே என் தம்பி முத்துக்குமாரின் புனித சாம்பலும் என்னிடத்தில் நான் இருக்கிறது. அதையும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். என் இனம் என்று விடுதலை அடைகிறதோ அன்றுதான் அந்த சாம்பலை நான் கரைப்பேன். அதுவரை ஒவ்வொரு போருக்கும் ஒவ்வொரு களத்திற்கும் நான் செல்லும் போது அந்த சாம்பலின் மீது சத்தியம் செய்துதான் நானும் என் தம்பிகளும் களத்திலே இறங்குவோம். ஐயா கவிஞர் அரப்பா அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த தேர்தல் தோல்வியை என் இனத்தின் படுகொலைக்கு நிகழ்ந்த எதிரொலி என்று ஏற்க மறுக்கிறார்கள் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள். 2G அலைக்கற்றை ஊழலின் எதிரொலிப்பு என்றால் எங்கள் ஐயா கேட்டது போல எப்படி கேரளாவிலும் அசாமிலும் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது, தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஊடகமும் அந்த 2G அலைக்கற்றை பற்றிய செய்திகளை மறைத்தது.